மீண்டும் எம்எல்ஏ ஆகும் ஸ்டாலின், கொளத்தூரில் இவிஎம் மிஷின்களில் பிழைகள் கண்டுபிடிப்பு, சற்று முன் அதிரடி திருப்பம். அதாவது, தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் சரிபார்ப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. அந்த வகையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவியது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் வி.எஸ். பாபு அவர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மேலும் இந்த தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்தில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போது தேர்தல் முடிவுகளில் மாற்றங்கள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக தேர்தல் முடிவுகளில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் உள்ள 14 குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என மு.க.ஸ்டாலின் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு முறையான கோரிக்கை விடுக்கப்பட்டது. சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது கணக்கீட்டு பிழைகள் இருந்திருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சரிபார்ப்பு கோரப்பட்டது. தேர்தல் ஆணையம் இந்த கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட 14 வாக்குச்சாவடிகளின் இவிஎம் எந்திரங்களை முழுமையாக சோதிக்க திட்டமிட்டது. இந்த சோதனையின் முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்பட்டும் வருகிறது. இன்றைய இவிஎம் எந்திரங்களில் சரிபார்ப்பு பணியில் ஒருவேளை வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான சூழல் உருவானால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். சுமார் 9000 வாக்குகள் என்ற இடைவெளியை இந்த சரிபார்ப்பு மாற்றுமா அல்லது பழைய முடிவுகளே உறுதி செய்யப்படுமா என்பது இன்றைய சோதனையின் முடிவிலேயே தெரியவரும். ஒருவேளை வாக்கு எண்ணிக்கையின் சாதகமான மாற்றம் ஏற்பட்டு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டால் அது திமுக தொண்டர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுப்பதோடு மாநில அரசியலின் திசையவே முற்றிலுமாக மாற்றிவிடும் ஆற்றலை கொண்டுள்ளது. மறுபுறம் இந்த சரிபார்ப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட பின்னரே இதன் உண்மைத்தன்மை உறுதியாகும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறும் இந்த சரிபார்ப்பு பணியில் எந்த தவறும் நேராமல் இருக்க தேர்தல் அதிகாரிகள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டும் வருகின்றனர். இருதரப்பு வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் முன்னிலையில் இந்த எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதால் இதன் மீது எந்தவித சந்தேகத்திற்கும் இடமிருக்காது என்று எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணைய வழிகாட்டுகளின் படியே இறுதி முடிவுகள் வெளிவரும் என்பதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதன் மீது தங்களது முழுமையான பார்வையை பதித்துள்ளன. இன்றைய சரிபார்ப்பு பணியின் முடிவில் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அது தமிழக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வரவிருக்கும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அவர் மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் பிரதான எதிர்க்கட்சி தலைவராகவும் சபைக்குள் கம்பீரமாக நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்பட்டும் வருகின்றன. சட்டமன்றத்தில் தனது கட்சிக்கு தலைமை தாங்கி ஆளும் கட்சியின் கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் கேள்வி கேட்பதில் நீண்ட அனுபவம் கொண்ட அவர் மீண்டும் எம்எல்ஏவாக திரும்புவது திமுகவிற்கு பெரும் பலத்தை சேர்க்கும். இதனால் கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் சோதனை முடிவுகள் எத்தகைய திருப்பத்தை தரப்போகிறது என்ற ஆவலும் பரபரப்பும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் தமிழக அரசியலில் தற்போதைய பரபரப்பான கட்டத்தில் கொளத்தூர் தொகுதியின் இவிஎம் சோதனை முடிவுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவே மாறக்கூடும். தேர்தல் முடிவுகள் மாற்றியமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அது தொடர்பான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் தீவிரமாக ஆராயப்பட்டு வரும் நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் வெளிவரும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசியலில் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. தோல்வியை சந்தித்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் மீண்டும் சட்டசபைக்குள் நுழைவாரா அல்லது த.வே.க. வேட்பாளரின் வெற்றியே நிலைபெறுமா என்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தின் இறுதி அறிக்கை மிக விரைவில் விடையளிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக சென்னை கொளத்தூர் தொகுதி மறு வாக்கு எண்ணிக்கை மற்றும் மறு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இவிஎம் சரிபார்ப்பு விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இசிஐ மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளது. கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரும் இந்த மறு வாக்கு எண்ணிக்கையில் இதுவரை எவ்வித குளறுபடிகளும் கண்டறியப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. அதற்கு முன்னதாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து
கொளத்தூர் தொகுதியில் உள்ள 14 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் சரிபார்ப்பு பணிகள் தீவிரமாகவும் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரி சமீரன், இந்த சரிபார்ப்பு பணியின் போது திமுகவின் முதன்மை முகவர்கள் நேரில் பங்கேற்று ஆய்வு செய்ததாகவும், இதுவரை எந்த ஒரு குளறுபடியும் இல்லை என்பதை அவர்களே உறுதி செய்து கையெழுத்திட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களின் சரிபார்ப்பு மற்றும் தணிக்கை பணிகள் அனைத்தும் வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி சமீரன் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கொளத்தூர் தொகுதியின் மறு வாக்கு எண்ணிக்கை விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்திலும் சமூக வலைதளங்களிலும் பெரும் விவாதப் பொருளாக மாறி உள்ளது. அதேபோல் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேகா வேட்பாளர் VS பாபுவிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதற்கு பிறகு திமுக மு.க. ஸ்டாலின் தேர்தலில் சந்தேகமிருக்கும் புகார் அளித்தது. அதன் அடிப்படையில் கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகள் கடந்த புதன்கிழமை 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றும் வந்தது. இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தற்போது வரை எந்த பிரச்சனையும் கண்டறியப்படவில்லை என சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி இன்னும் 5 நாட்களுக்கு நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவில் பெரும் முறைகேடு நடந்துள்ளதாக திமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் NR இளங்கோ பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் வைக்கப்படவில்லை என்றும், இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட 8 இயந்திரங்களில் 3இல் பழுது கண்டறியப்பட்டுள்ளதன் மூலம் ஒட்டுமொத்தமாக சுமார் 30% இயந்திரங்களில் கோளாறுகள் இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். வாக்கு எண்ணும் மையங்களில் வெளிப்படைத்தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்த அவர், மக்களின் ஜனநாயக தீர்ப்பை சிதைக்கும் வகையில் நடைபெற்றுள்ள இந்த முறைகேடுகளுக்கு எதிராக உடனடியாக நீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப் போவதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்றும், VVPAT இயந்திரங்களில் பழுது கண்டறியப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எண்கள் மாறி உள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முகவரி அட்டை புதிதாக உள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் வைத்ததில் குளறுபடி நடந்துள்ளது என்றார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த பணியில் 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1.25 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று 33 கேள்விகளை கொண்ட படிவத்தை பயன்படுத்தி தகவல்கள் திரட்டப்பட உள்ளன. இந்தியாவில் முதல் முறையாக இந்த கணக்கெடுப்பில் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக பிரத்யேக செல்போன் ஆப் மூலம் டேட்டா பதிவு செய்யப்படும். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டப்படி சேகரிக்கப்படும் தகவல்கள் இரகசியமாக வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கொளத்தூர் தொகுதியில் முறையாக தேர்தல் நடக்கவில்லை என திமுக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளது. ஆய்வு செய்த 8 இயந்திரங்களில் 3 இயந்திரங்கள் சரியாக இல்லை என்றும், பூத் எண் 57இல் உள்ள இயந்திரங்களை சீல் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் பட்சத்தில் திமுக இந்த வழக்கில் வெற்றி பெற்றால் ஸ்டாலின் மீண்டும் MLAவாக சட்டசபைக்குள் நுழைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது.